இங்க இந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா பொய் சொல்றப்பெல்லாம் காதுல மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் இதை அவ சீரியஸா எடுத்துக்காம இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது யாராவது பொய் சொன்ன அவ காதுல மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு நாள் அவங்க அம்மா கூட கடைக்கு போயிருப்பா. அப்போ ஒரு பொம்மை கேட்பா. அதுக்கு அவங்க அம்மா இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு காதுல மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் பொய் சொல்றீங்களான்னு கேட்பா. இப்ப இந்த பொண்ணு பெரியவளானது அவகிட்ட இருக்க சக்தியெல்லாம் வச்சு ஒரு லாயர் ஆகும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு சரியாவே படிப்பு ஏற மாட்டேங்குது. அதே நேரத்துல அவனோட ஃப்ரெண்டு வந்து உனக்கு கொஞ்சம் பணம் தர பொய் சொல்றது ஒன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. லாயராகி பணம் சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிற வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது ஈஸியான வழிங்கிறது அவளுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவன் அந்த வேலையை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு ரெஸ்டாரண்டே கட்டிடுறா. வெளியே பாக்க ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் வச்சு அவனோட கிளைண்ட் எல்லாம் அதுலதான் மீட் பண்றா. ஒரு முறை ஒரு பணக்கார கிளைண்ட மீட் பண்ணி இருப்பா. நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் என் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்ல என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இன்னும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. என்னோட சிஸ்டரை நீங்க பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையனும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றான். உடனே அவளுக்கு எந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. அவன் உண்மையதான் சொல்றான்னா அவன் தலையாட்டுறா. உடனே அந்த பணக்கார லேடி சந்தோஷப்பட்டு அவன் பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிறா. அந்த பணக்கார லேடி வீட்டுல ஒரு வேலைக்காரி இருப்பா. அவகிட்ட அவனோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டு உங்களை சந்திச்சது சந்தோஷம், நான் இப்பதான் உங்களை முதல் முறையா பாக்குறேன், என் பேர் நிக்குன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே ஹீரோயினுக்கு தலையில மணி அடிக்க சத்தம் கேக்குது. உடனே ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டது அந்த வேலைக்கார பொண்ணு கையில வச்சிருக்க பாட்டில கீழே போட்டுறா. கீழே போட்டது அந்த பணக்கார பாய் ஃப்ரெண்ட் உடனே அந்த வேலைக்கார பொண்ணு ஓடி போய் தூக்குறா. இதை எல்லாரும் பாக்குறாங்க. நோட் பண்ணது அந்த பாய் ஃப்ரெண்ட் உடனே ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நிக்கிறா. உடனே அந்த வேலைக்கார பொண்ணு கீழே இருக்க கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணு குனிறப்போ வயிற்றுல கையை வச்சுட்டு குனிறா. அப்போ உடனே ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு இல்லன்னு சொல்றா. உடனே ஹீரோயின் காதுல மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து இதனோட குழந்தையான்னு கேக்குறா. அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னோட குழந்தைய அப்பெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றா. உடனே ஹீரோயினுக்கு மறுபடியும் காதுல மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் அந்த பணக்கார லேடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பணக்கார லேடியை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி நினைச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் இதை கண்டுபிடிச்சதெல்லாம் அவன் டென்ஷன் ஆகி ஹீரோயின் அடிக்க போறான். ஹீரோயின் டிரைவர் வந்து அவனை தடுக்கிறான். அந்த பணக்கார லேடி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கடைசியா ஒரு क्वेश्चन கேட்க சொல்றா. என்ன பிடிக்குமா இல்ல அந்த வேலைக்கார பண்ண பிடிக்குமான்னு கேள்வி கேக்குறான். அதுக்கு ஒண்ணே அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்னதான் பிடிக்கும்னு சொல்றான். ஆனா இந்த முறை ஹீரோயினோட காதுல எந்த சத்தமும் கேட்கல. ஆனாலும் ஹீரோயின் அவன் போய் சொல்றான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதை கேட்டு அந்த பணக்கார கிளைண்ட் பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஒரு சக்தியோட நீங்க பிறந்தா நீங்க எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.